நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். உங்க மக கிட்ட குறைன்னு சொல்லிக்க எதுவும் இல்ல. சொல்ல போனா நல்லா கந்தசஷ்டி கவசம் பாடுறா, நல்லா சமைக்கிறா. இது எல்லாத்துக்கும் மேல உருப்படவே மாட்டான்னு நினைச்ச என் மகனை இந்த அளவுக்கு மாத்திருக்கானா அது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஆனா இருந்தாலும் ஏதோ ஒண்ணு குறையுது. என்னடா இவ இப்படி பேசுறாளே நீங்க நினைச்சுக்காதீங்க. என்ன உங்க பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்துல என் கண்ணுக்கு மருமகளா ஒட்ட மாட்டேங்கிறா. ஆனா அது என்ன விஷயம் தான் தெரியல. என்ன சம்மந்திமா இப்படி சொல்லி போட்டீங்க? இங்க இருங்க, என் புள்ள உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டா. உண்மையை சொல்லணும்னா என் பொண்ணு மாதிரி ஒரு சோம்பேறி இந்த உலகத்திலேயே கிடையாது. ஆனா இன்னைக்கு அவ எப்படி இருக்கா பாத்தீங்கல்ல? இங்க பாருங்க சமந்தி, அவ என் பொண்ணுங்கிறதுக்காக நான் சொல்லல. அவளை மாதிரி ஒரு மருமக உங்களுக்கு கிடைச்சா அவ உங்களை உள்ளங்கையில வச்சு தாங்குன்னு தாங்கிக்கிட்டு இருப்பா. என்ன ஒண்ணு, கோபம் மட்டும் வண்டியா வரும். கோபம் வந்துட்டா எதிரில் யார் இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டா. இப்போ ஒரு விஷயத்தை புடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் உடாம புடிச்சுக்கிட்டு இருப்பா. அம்புட்டு தைரியசாலி சம்மந்தியம்மா. ஏங்க, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அவ்வளவு கோவம் வரலாமா? அத வேற நீங்க பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ சம்மந்தி, அவர் அந்த அர்த்தத்துல சொல்லல. நியாயமான விஷயத்துக்கு கோபம் வரும், நமக்கெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி தான். அவ ஒன்னும் கோபக்காரியெல்லாம் இல்ல. கோபம் இருக்கிற இடத்துல தானே குணமும் இருக்கும். அதெல்லாம் வாஸ்தவம் தாமா. ஆனா பொம்பளைக்கு அழகு பொறுமை தானே. எங்க வீட்டுக்கெல்லாம் இப்படி ஒரு கோவக்காரி மருமகளா வந்தா சரியா வராது சம்பந்தி. இங்க இருக்க சம்மந்திமா, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நான் இன்னைக்கு முழுக்க இங்க தானே இருக்க போறேன். உங்க பொண்ணு எப்படி நடந்துக்கிறானே நானே பாத்துக்கிறேன். என் தம்பிக்கு போன் பண்ணிட்டு வரேன். எனக்கு இருக்கு பையல, சம்பந்தி அம்மாவிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு விவசாயம் இல்ல. ஏதா நான் ஒன்னும் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஈவர் ஒரு முக்கியமான போனு இருங்க, இப்ப பேசிட்டு வந்துடுறேன். ஏ லட்சுமி, உன் புருஷன் எதையோ பண்ணி ஆட்டத்தை கலைக்க பாக்குறான். அவனை லேசுல எடை போட்டுறாத. ஆமாத்த, எனக்கும் அவர் நடவடிக்கை ஒன்றும் சரியா படல. ஹலோ, சொல்லுடா. மாத்திரை வாங்கி போட்டியா நீயே? யாருக்கும் சந்தேகம் வராதுல்ல? சரி சரி, அதை நான் பாத்துக்கிறேன். கரு, நீ மாத்திரை எடுத்துக்கிட்ட உடனே நம்ம ராமரையா டீ கடைக்கு வந்து போடு. ஏய், அங்க வந்து என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிடாத. நான் யாருக்கும் தெரியாம அந்த மாத்திரையை வாங்கிக்கிறேன், சரியா? ஏய், சூதானமா கொண்டாடா. சரி சரி சரி, வச்சிரு. ஆதி, இன்னைக்கு எப்படியும் இந்த அழகரோட அம்மா என் புள்ளைய வேண்டான்னு சொல்லிவிடுவா. அந்த அழகர் வாழ்க்கைய முடிச்சுடுவா. இப்ப நான் பண்ண போறதுல உங்க அம்மா உன் வாழ்க்கைய முடிக்க போறாங்க. உனக்கு இருக்குடி மாப்ள, இருக்கு. என்னது ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், உன் மாமியார் ஏதோ பண்ண போற மாதிரி இருக்கு, அதான் என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏய், நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம், நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, அவங்க என்ன வேணா பண்ணிட்டோம், அத நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ என்னத்த பாத்துக்க போற? ஏன் ஆண்டாளு, உன் அப்பந்தான் அவளை ஏத்தி விட்டுட்டு இருக்கான். எதுக்கும் நீ சூதானமா இரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. அக்கா, ஏய் வள்ளியப்பா, வா 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 வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கியா? இந்த வர வர வர. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. என்ன அக்கா உன்னை தொந்தரவு பண்ணிட்டானா? அடச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. இவர் யாரா இருக்கும்?
யாருன்னு தெரியலையே இவரு. இது யாருன்னு தெரியலையே. இல்ல அவர் யாரு எதுக்கு வந்திருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ பிரச்சனைய மட்டும் அந்த ஆள் எடுத்துட்டு வந்திருக்காருன்னு எனக்கு தெரியுது. சரிக்கா. வணக்கம் வணக்கம் வணக்கம், வணக்கம். எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். இருக்கட்டும், உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. தோ அடுத்த பிரச்சனை வந்துருச்சுல்ல. ஆமா இல்ல என்ன நடந்தாலும் பொறுமையா இருக்கணும். ஏய் நாங்க என்னடி பண்ண போறோம்? நான் உன்ன சொல்லல, என்ன சொன்னேன். அத்தை, இவ என்னடி பண்றா? ஏய் என்னடி பண்ற? பிராணாயாமா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஆண்டாளே, அம்மாடி ஆண்டாளே. ஏ லட்சுமி வா அங்க போலாம். சரி போங்க. ஏய் வா. பார்த்தா வா வா. கூப்பிட்டியா? ஆண்டாளே, இது உன் வீட்டுக்காரரோட மாமா, உன் அத்தையோட பொண்ணு விட்ட தம்பி, பேரு வள்ளியப்பன். என்னக்கா பொண்ணுக்கு மரியாதைன்னா என்னன்னே தெரியாது போல இருக்கு. அழகரோட மாமான்னு சொல்றாங்க. இந்நேரம் வந்து காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டாம்? அது வேற ஒண்ணும் இல்ல வள்ளிப்பா, படிச்ச புள்ள கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. படிச்ச பொண்ணுன்னா என்ன கலெக்டருக்கா படிச்சிருக்கு? காலேஜ் தானே படிச்சிருக்கு. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு வந்த உடனே 4 அரை விடலான் இருந்தேன். என் அக்கா சொன்னிச்சேன்னு தான் அமைதியா இருந்தேன். என்ன தம்பி, என் பேத்தி அப்படி என்ன தப்பு பண்ணா? என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? கல்யாணம்ன்ற பேர்ல ஒரு அசிங்கத்தை பண்ணி எங்க அக்காவையும் மாமாவையும் ஊருக்குள்ள நடக்க விடாம பண்ணிட்டாலே. ஏங்க இப்ப எதுக்கு முடிஞ்சு போனதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க தம்பி, ஏதோ சின்னஞ்சிருசுங்க. இப்பதான் அதுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சு நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. திரும்பவும் பழசெல்லாம் பேசி அவங்கள சங்கடப்படுத்த வேணாமே. மா நீ சும்மா இருமா. அவர் என்ன 3வது மனுஷனா என்ன? என் புருஷனுக்கு தாய் மாமன்னா எனக்கு சித்தப்பா மாதிரி வரும். சித்தப்பானா யாருமா? என் அப்பாவுக்கு சமம். சித்தப்பா, நீங்க என்ன எப்படி வேணாலும் திட்டுங்க, என்ன வேணாலும் திட்டுங்க. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சித்தப்பா என்ன சாப்பிடுறீங்க? டீயா இல்ல காஃபியா? நான் வெறும் டீ எல்லாம் குடிக்க மாட்டேமா. பின்ன டீல எதுனா கலந்து குடுக்கட்டுமா சித்தப்பா? நீயா அதாவது கற்பனை பண்ணிக்காதம்மா. நான் அப்படி சொல்லம்மா. டீ குடிச்சா வடை போண்டா அப்படி ஏதாவது சாப்பிடுவோம், அதுதான் சொன்னேன். அவ்வளவுதானே சித்தப்பா? வடை தானே? வடை உங்களுக்காக பண்ணி தோ எடுத்துட்டு வந்துடுறேன். வந்துடுறேம்மா. என்னக்கா உன் மருமக அவ்வளவு ஸ்பீடா? ஏய் ஆண்டாளு, என்னடி வந்தவரோட பேச்சே சரியில்லை. அம்மா உனக்கு இன்னுமா புரியல? எங்க மாமியாரு எனக்கு டெஸ்ட் வச்சிட்டு இருக்காங்க. என்ன டெஸ்ட்? நான் கோவக்காரியா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. எடுத்துக்கோங்க. அத்தை எடுத்துக்கங்க. நல்லா சூடா பண்ணிருக்கேன். சரி சரி. அது ஆண்டாள் கையால செஞ்சது. உங்க பொண்ணு என்ன சிற்பியா? என்னமோ அவ கையால செதுக்கி எடுத்துட்டு வந்த மாதிரி சொல்றீங்க. வாண்டா தானே? மாவை பேசஞ்ச எண்ணெயில போட்டு எடுத்து போட்டா வரப்போகுது. இது என்னமோ பெரிய சாதனை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சித்தப்பா நீங்க போண்டா சாப்பிடுங்க. சாப்பிட தானே எடுத்துருக்கோம். என்ன ஆண்டாள் இது? என்ன? சித்தப்பா என்னாச்சு? இதுக்கு பேரு தான் உங்க ஊர்ல போண்டாவா? எங்க ஊர்ல இதுக்கு பேரு போண்டா தான். உங்க ஊர்ல வேற ஏதாவது? ஏமா வேற பேரா என்ன? என்ன லந்தா? இதெல்லாம் சுட்டி என் மருமகன் அழகருக்கு கொடுத்துறாதம்மா. உன்னை பிடிக்கலன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டே இருப்பான் அவன்.
ஒண்ணு. என்ன ஒண்ணு? அது ஒண்ணும் இல்ல, ஒரு போண்டா போச்சு, அத சொன்னேன். ஐய அக்கா, என்னக்கா இந்த குடும்பமே சரியான லூசு குடும்பமா இருக்கும் போல இருக்கு. 2. என்ன 2? ஒரு போண்டா தானே போச்சு, மத்ததெல்லாம் அப்படியே தானே இருக்கு. என்ன முறைச்சிட்டு இருக்க? முதல்ல ஒரு ஆம்பளை முன்னாடி பொட்டச்சி இப்படிலாம் முறைச்சிட்டு நிக்கவே கூடாது. பா உள்ளப்பா. அடியே 3. டேய் வள்ளியப்பா, உன்னை சல்லி சல்லி ஆக்க போறா. அட சம்மந்திமா சும்மா இருங்க. அவ எல்லாரும் சேர்த்துதான் பொட்டச்சின்னு சொல்லியிருக்கா. நீங்க கம்முன்னு இருங்க, இவனை நாங்க பாத்துக்கிறோம். போடு போடு, நல்லா போடு. ஓடி போ. இதுக்கு மேல என் பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோயேன், போண்டாலே ஆடி விடும். அத்தை, இன்னும் இங்கதான் உட்காந்துட்டு இருக்கீங்களா? ஐயோ நான் பார்க்கல அத்தை. ஐயோ அத்தை, நீங்க சாப்பிடுங்க அத்தை. அத்தை போண்டா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அத்தை புடிங்க கொஞ்சம். போண்டா ஒரு வாய். அத்தை புடிங்க அத்தை. குடிங்க சம்பந்தி, குடிங்க. சாப்பிடுங்க சம்பந்தியம்மா, சாப்பிடுங்க. போண்டா வேணாமா?
சரதாமா, சரதாமா, யாரு? நான் தான் தர்மலிங்கம் வந்திருக்கேன். இதோ வரேன். ஓ, சாமி கும்பிட்டு இருக்கீங்களா நீங்க? கும்பிட்டு வாங்க, கும்பிட்டு வாங்க. என்ன தர்மலிங்கம், எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்த. சாமி கும்பிட்டு இருந்தீங்களாக்கும்? சாரதாமா, எங்க வீட்டுல ஒருத்தரையும் காணோம்? தமிழ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. அப்ப சரியான நேரத்துல தான் நான் வந்திருக்கேன். என்ன சாரதாமா பாக்குறீங்க? உங்க மருமக இன்னைக்கு ஏதோ களவாணித்தனம் பண்ணிருக்கா. என்ன சொல்றீங்க? டவுனுக்குள்ள மலர் மெடிக்கல்னு ஒரு மருந்து கடை இருக்கு. அங்க போய் உங்க மருமக மாத்திரை வாங்கியிருக்கா சாரதாமா. அந்த மாத்திரை என்னமோ டாக்டருங்க சொல்லாம கொடுக்க மாட்டாங்களாமே. ஆனா இவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? நான் பிரசிடண்ட் வீட்டுக்கு வந்த சொந்தக்கார பொண்ணுன்னு ஏன் பேர சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கா. அந்த நேரத்துல நமக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் கடைக்கு போயிருக்கான். அங்க அவன் இந்த புள்ள ஏன் பேர சொல்லி வாங்குறத பார்த்து போட்டு உடனே அவன் எனக்கு போனை போட்டு போட்டான். அப்படி என்ன மாத்திரையா இருக்கும்? அதாம எனக்கும் தெரியல சரதாமா. அவ ரூமுக்குள்ள ஏதாச்சும் மாத்திரை வச்சிருக்காளான்னு பாருங்களேன். எனக்கு என்னமோ சாரதாமா மனசுக்குள்ள ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க இருங்க. அப்படி டாக்டர் சொல்லித்தான் வாங்கணுங்கிற வாங்கக்கூடாத மாத்திரைய இவ எதுக்காக வாங்கணும்? அது ஒண்ணுதான் என்னை அப்படியே குறைச்சிக்கிட்டே இருக்குது சாரதாமா. மாத்திரையை தான் வாங்கிட்டு வந்திருக்கா. சாரதாமா, என்ன மாத்திரை இது? இருங்க, இப்பவே இத போட்டோ எடுத்து அனுப்பி டாக்டர் கிட்டே கேக்குறேன். டாக்டர், சொல்லுங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மேடம். என்ன விஷயம்? டாக்டர், நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க மேடம். ஆமா, இப்போ நான் உங்களோட போனுக்கு ஒரு டேப்லெட் போட்டோ எடுத்து அனுப்பி வச்சிருக்கேன். அது என்ன டேப்லெட்னு பார்த்து சொல்றீங்களா? ஓகே மேடம், நான் உடனே சொல்றேன். ஓகே ஓகே டாக்டர், நான் லைன்லயே இருக்கேன். ஹலோ மேடம். சொல்லுங்க டாக்டர். நீங்க அனுப்பின டேப்லெட் வந்து எதுக்கு யூஸ் பண்றதுன்னா